சொல்லிட்டு லோதா கமிட்டி அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட், இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்றாங்க. அண்ட் அந்த கமிட்டி வந்து அகைன் இட்ஸ் டேக்கிங் த ஸ்டெப்ஸ். திரும்ப ஒரு போலீஸ் குரூப்ன்ற மாதிரி இவங்க ஒரு குரூப், அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அண்ட் இதுல நிறைய பிளேயர்ஸ், அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2015 டைம்ல ஒரு பகிரங்கமான ஒரு நியூஸ் வெளியே வருது. என்னன்னா, லோதா கமிட்டியோட ரிப்போர்ட் என்னன்னா, த 2 கன்விக்டட் பார்ட்டிஸ், அதாவது ராஜஸ்தான் ஓனர் ராஜகுந்த்ராவும் சரி, சிஎஸ்கேவோட அப்போதைய ஓனர் மெய்யப்பனும் சரி, தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி. குருநாத் மெய்யப்பன் கடைசி வரைக்கும் இதுல பிளேயர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகலைங்க, நான் மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன், என்னன்னா பெட்டிங் பண்ணிருக்கேன். இப்போ இல்ல 2011 இருந்து நான் ஜாலியா பெட் பண்ணுவேன். என் டீம் வந்து தோக்கும், என் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நான் ஜாலியா பெட் பண்ணுவேன். அது மூலியமா எனக்கு காசு வரும், இது எனக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க அப்படின்ட்டு வந்து அவர் ஒத்துருக்காரு. மீன்வேல் ராஜ்குந்த்ராவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு, நானும் பெட்டிங் இன்வால்வ் ஆயிருக்கேன், ஆனா நான் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதில்லை, என் பிளேயர்ஸும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதில்லை அப்படின்ட்டு வந்து அவர் லோதா கமிட்டி முன்னாடி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்காக தான் பேன் பண்ணாங்க. ஆக்சுவலி இதுக்காக ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, ஐபிஎல் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு ஓனர், ஒரு கிளப்போட ஓனர் இந்த மாதிரி பெட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடாது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பெட்டிங் ஆப்ஸ் ட்ரீம் லெவல் பத்தி பேசணும்ல, அதை நம்ம சொல்லியிருப்போம். ஆன்லைன் பெட்டிங் தான் வந்து இட்ஸ் இன் கிரே ஏரியா. ஆனா இந்த மாதிரி ஓவர் த டேபிள் பெட்டிங்லாம் வந்து இல்லீகல் இன் இந்தியான்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லால வந்து ஆன் த டேபிள் பெட்டிங் தான் வந்து பேன் பண்ணிருக்காங்க. இந்த அப்போ ஆன்லைனே இதெல்லாம் வந்து புழக்கத்துல இல்லாதனால இந்த ஆன்லைன் பெட்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்றவருக்கு இப்போ வரைக்குமே வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. பிகாஸ் கவர்மெண்ட்டுமே ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னா, லைக் ஆன்லைன்ல மணி டிரான்சாக்ஷன் இருக்கனால இது வந்து டாக்ஸபிள் இன்கம். கரெக்ட். ஆன் டேபிள் நம்ம பண்றதுனா கேஷ் வந்து ஈஸியா நீங்க பிளாக் மணி எல்லாம் வந்து ஒயிட் மணி ஆக்கிடலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிளாக் மணி வந்து புழக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போதைக்கு ஆன் டேபிள் மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ இதனால குருநாத் மெய்யப்பனை சஸ்பெண்ட் பண்றாங்க, பேன் பண்றாங்க, ஜெயில போட்டு அடைக்கிறாங்க. ஸோ இதனால அவங்க சொல்றது என்னன்னா, டியூ டு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிஎஸ்கேன்ற பிரான்சைஸி ராஜஸ்தான்ற பிரான்சைஸி நாங்கள் 2 years பேன் பண்றோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அட் த சேம் டைம் பிளேயர்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. பிளேயர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஃபவுண்ட் கில்ட்டி. அட் த சேம் டைம் பிசிசிஐ வந்து இதை நாங்கள் சலிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர்ஸ் மேல பேன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து விளையாடக்கூடாது. சில பிளேயர் மேல லைஃப் பேன் வைக்கிறாங்க. தெரியும்ல நமக்கு, ஸ்ரீசாந்த் மேல என்ன பேன் வச்சாங்கன்னு தெரியும். அஜித் சந்திரா மேல ஒரு பேன் வைக்கிறாங்க, அன்கித் சௌஹான் மேல ஒரு பேன் வைக்கிறாங்க. பட் இதுதான் முடிவு. ஸோ அவங்க வந்து பிளேயர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ணது என்னன்னா, பேன் வைக்கிறாங்க, ஒரு பர்மனன்ட் பேன் மாதிரி பிசிசிஐ வந்து வைக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு.